இந்த மழை காலங்கள்ல அடிக்கடி உங்களுக்கு சளி, காய்ச்சல், இருமல், அதுவும் குழந்தைகளுக்கு அதிகமாக காய்ச்சல் தொந்தரவு, சளி இருக்கு. நல்லா தாங்க விளையாடிட்டு இருந்தான். திடீர்னு எனக்கு கோல்டு வந்துருச்சு. என் கிட்டுக்கு கோல்டு வந்துச்சு. உடனே ஃபீவர் வந்துருச்சுன்னுலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கபம் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம்? ஸோ உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னு பதிலாக காலையில் இதை கூட நீங்கள் குடிச்சு பாருங்க. உடல்ல அவ்வளோ இம்யூனிட்டி உங்களுக்கு வரும். ஸோ அவ்வளோ இம்யூனிட்டி வரும். முக்கியமாக அந்த ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே ஸ்கூல்லலாம் பார்த்துருப்போம். ஒரு கிட்டுக்கு ஃபீவர் இருக்குது, இருமிக்கிட்டே இருக்காங்கன்னா அடுத்தடுத்த ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம உடலில் ஒரு ஸ்டாமினா, இம்யூனிட்டி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கோல்டோ, காஃபோ, ஃபீவரோ வராமல் இருக்கும். இது ரெகுலராக குழந்தைகளுக்கு காலையில் ஒரு கப்பில் நீங்கள் கொடுத்துருங்க. அதே மாதிரி இது இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலும், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதிகமான மழை காலத்தில் உடல் ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சுங்க, என்னால் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த மாதிரியான நிலைமையில் இருக்கிறவங்களுக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த மழை காலங்களில் அடிக்கடி உங்களுக்கு சளி, காய்ச்சல், இருமல், அதுவும் குழந்தைகளுக்கு அதிகமாக காய்ச்சல் தொந்தரவு, சளி இருக்குது. நல்லா தாங்க விளையாடிட்டு இருந்தான். திடீர்னு எனக்கு கோல்டு வந்துருச்சு. என் கிட்டுக்கு கோல்டு வந்துச்சு. உடனே ஃபீவர் வந்துருச்சுன்னெலாம் சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு கபம் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம்? ஸோ உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்யூனிட்டியை நம்மளுக்கு டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு பானத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பெரும்பாலும் அடல்ட்ஸ்க்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குங்க. எனக்கு தலையில் நல்லா நீர் கோத்துருக்கு, ஸோ அடிக்கடி கோல்டு, காஃப் பிரச்சனை வருது, இருமல் வந்துக்கிட்டே இருக்குது, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதை சரி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? முக்கியமாக இந்த கபத்தை விரட்டக்கூடிய மூலிகைகளில் சிற்றரத்தை ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ சிற்றரத்தை நல்ல காரமான, உஷ்ணமான, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை மொத்தமாக வெளியேற்றுவதற்கு நமக்கு சிற்றரத்தை ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடியது. ஸோ ரெகுலராக இந்த சிற்றரத்தையை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்போது, அதுவும் ரெகுலர் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த மழை காலங்களில் அதிகமான கோல்டு இருக்கக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு அடிக்கடி எனக்கு சளி தொந்தரவு இருக்குன்னா தவறாமல் இந்த சிற்றரத்தையை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா நெஞ்சு பகுதியில் அதிகமான சளி இருக்கும். ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம் இல்லைங்களா? நீங்கள் மூச்சு இழுப்பீங்க, நைட்டு தூங்கிட்டே இருப்போம், மூச்சு இழுப்போம், எனக்கு மூச்சு அடைச்ச மாதிரி இருக்குங்க, நெஞ்சில் அதிகமான சளி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த டியூபர்குலோசிஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு. ஸோ இந்த மாதிரி காச நோய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சிற்றரத்தை ரொம்ப முக்கியம். இது அடிப்படையில் பார்த்தோம்னா சிற்றரத்தை சூரணமாக சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா டெய்லி ரெகுலராக மழை காலங்களில் ஈவினிங் டைமோ குழந்தைகள் ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா இந்த பானத்தை நீங்கள் கொடுக்கலாம். அது சிற்றரத்தை பானம். டீ காஃபிக்கு பதிலாக காலையில் இதை கூட நீங்கள் குடிச்சு பாருங்கள். உடலில் அவ்வளோ இம்யூனிட்டி உங்களுக்கு வரும். ஸோ அவ்வளோ இம்யூனிட்டி வரும். முக்கியமாக அந்த ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே ஸ்கூல்லலாம் பார்த்துருப்போம். ஒரு கிட்டுக்கு ஃபீவர் இருக்குது, இருமிக்கிட்டே இருக்காங்கன்னா அடுத்தடுத்த ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம உடலில் ஒரு ஸ்டாமினா, இம்யூனிட்டி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கோல்டோ, காஃபோ, ஃபீவரோ வராமல் இருக்கும். கபம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் அதிகமான நீரேற்றம், உடல் கழிவுகள், நரம்புகள் வலிமையாகிறதுக்கும் உங்களுக்கு இந்த சிற்றரத்தை பால் பயன்படுது. இதை எப்படிங்க செய்யலாம்? சிற்றரத்தை பால் எப்படி செய்யலாம்? இந்த பருத்தி பால், உளுந்து பால்லாம் நம்ம குடிச்சிருப்போம். இது எல்லாமே உடலுக்கு வலிமை தரக்கூடியது தான். அந்த வகையில் தான் இந்த சிற்றரத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகையை பற்றி, அதனுடைய பால் எப்படி செய்யலாம் அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம். சரிங்க, இதற்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்கிறேன். இந்த மிக்ஸை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எவ்ரி டைம் நம்ம ரெடி பண்ணும்போது இந்த மிக்ஸை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இதற்கு சிற்றரத்தை 100 கிராம் அளவுக்கு நீங்கள் சிற்றரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ 100 கிராம் சிற்றரத்தை எப்படின்னா, இது வெயிட் போட்டோ இல்லை நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு 150 கிராமாக வாங்கிக்கோங்க. ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு இதை 1-2 இடித்து மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுக்கணும். ஸோ அப்போது இதுக்கு என்னென்ன தேவை, எந்த அளவுக்கு தேவைன்னு சொல்கிறேன். ஒரு 150 கிராம் சிற்றரத்தை எடுத்துக்கோங்க. அதற்கு அடுத்தது இதனோட வேறு என்னென்ன நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 150 கிராம் சிற்றரத்தை எடுத்துருக்கோம். அதே மாதிரி 100 கிராம் மிளகு எடுத்துக்கோங்க, 50 கிராம் சுக்கு, 50 கிராம் ஏலக்காய்.
ஸோ இது நமக்கு தேவைப்படுது. ஸோ இதனோடய நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 50 கிராம் அஸ்வகந்தா பொடியும் இதில் சேர்க்க போகிறோம். எதற்காக 150 கிராம் சிற்றரதை சொன்னோன்னா, இதை வந்து மேல் தோல் எல்லாம் நீக்கிட்டு நம்ம பவுட்ரு பண்ணும்போது அதில் ஒரு 50 கிராம்ஸ் நமக்கு ரெடியூஸ் ஆகிடும். அப்போது எல்லாமே நான் சொன்ன அளவுப்படி உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த அளவுப்படி எடுத்து இந்த பொருட்கள் எல்லாமே பொடி வகை இருக்கு இல்லையா, அதை மட்டும் தனியாக வச்சுருங்க. அஸ்வகந்தா பொடியை மட்டும் தனியாக வச்சுருங்க. மீதி எல்லாமே லேசாக வறுத்து நல்லா பவுடர் பண்ணிக்கிறோம். ஸோ மஞ்சள் உங்களுக்கு கொம்பு மஞ்சளாக இருக்குதுன்னா பவுடர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் பவுடரும் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி நம்ம வந்து கஞ்சி ரெடி பண்ணும்போது இந்த பவுடரை ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ எவ்வளவு தேவையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ரொம்ப சிம்பிளுங்க, வெல்லம். ஸோ வெல்லம் தேவையான அளவுக்கு எடுத்து இது தண்ணீரில் நல்லா காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் தண்ணீர், உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு தண்ணீர் எடுத்துக்கணும். அது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த தண்ணீரில் இந்த பவுடர் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பவுடர் நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக, இல்லை எத்தனை பேருக்கு தேவையோ அத்தனை அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து அந்த தண்ணீரில் போட்டு பாயில் பண்ணிக்கோங்க. ஒரு 2 or 3 மினிட்ஸ் இது நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆன பிறகு இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, கொஞ்சம் பால் சேர்க்க போகிறோம். ஸோ பால் அல்லது தேங்காய் பால் கூட கொஞ்சம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை பசும்பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்து இது நல்லா கஞ்சி மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ இதனோட ஒரு 1/2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு தண்ணீரில் கலந்து இதனோட சேர்த்துக்கலாம். ஸோ பச்சரிசி மாவோ இல்லை நீங்கள் ரெட் ரைஸ் கருப்பு கவுனி இல்லை சிவப்பு அரிசி இருக்கு இல்லைங்களா, இதனோட அரிசி மாவு இருந்துச்சுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதனோட சேர்த்துக்கோங்க. ஸோ பால் சேர்த்துருக்கோம், அரிசி மாவு இதில் சேர்த்துருக்கோம். ஏற்கனவே நம்ம ஸ்பெஷலாக சிற்றரத்தை மூலிகை மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பவுடர், அதுவும் இதில் சேர்த்துருக்கோம். இதனோட அந்த வெள்ளைப்பாகு நம்ம லைட்டாக காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் இதனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் துருவல், நெய் 1 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ இதை ரெடி பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸில் நமக்கு ஈஸியாக இது ரெடி ஆகிடும். நீங்கள் பண்ண வேண்டியது முதல்லையே இந்த மிக்ஸை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தேவையான போது ஒரு ஸ்பூனை எடுத்து போட்டு இந்த சிற்றரத்தை பால் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது ரெகுலராக குழந்தைகளுக்கு காலையில் ஒரு கப்பில் நீங்கள் கொடுத்துருங்க. அதே மாதிரி இது இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலும், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதிகமான மழை காலத்தில் உடல் ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சுங்க, என்னால் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த மாதிரியான நிலைமையில் இருக்கிறவங்களுக்கும் எலும்புகளோ இல்லை இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய நரம்புகள் வீக்காக இருக்குது அப்படின்னாலும் அதை சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு சிற்றரத்தை பால் ரொம்ப சிறந்தது. உங்கள் உடலில் ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சிற்றரத்தை பால் பயன்படுது. அதே மாதிரி உங்களுக்கு கபம் தொடர்பான பிரச்சனைகள், நெஞ்சு சளி இருந்துச்சுனாலும் சிற்றரத்தை சூரணம் நீங்கள் பயன்படுத்தலாம். 3 சிட்டிகை அளவுங்க. இந்த சிற்றரத்தை சூரணம் வந்து ஒரு 3 சிட்டிகை அளவு எடுத்து தேனில் கலந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மருந்து, ஸோ காயகற்ப மருந்து அப்படின்னு சொல்லலாம். இந்த சிற்றரத்தையை நீங்கள் பயன்படுத்த உடலில் இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நிச்சயமாக இந்த சிற்றரத்தை பால் இதை பயன்படுத்தி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.